A மற்றும் B இன் விகிதம் 4:7 எனில் B மற்றும் C இன் விகிதம் 5:6, C மற்றும் D இன் விகிதம் 4:3, D மற்றும் D/A, D விகிதம் 7:13 ஆகும். ஸோ A, B, C, D, E இதோட விகிதத்தை கண்டறியவும் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுவீங்க நீங்க எப்பவுமே ட்ரெடிஷ்னலா A, B, C, D, E இப்படி போட்டுப்பீங்களா? ஸோ ஏக்கு வந்து 4:7, அடுத்து பிக்கு வந்து 5:6, அடுத்து பிக்கு சிக்கு வந்து 4:3, இது அப்படியே சிடி தானே 4:3, அடுத்து டிஇக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்கல்ல 7:13. ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் 7, 7, 7, 5, 6, 6 போடுவீங்களா? இப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் A/B என்ன ரேஷியோல இருக்கு? 4:7. கரெக்டா? A/B 4:7. அப்ப கீழே இருக்கிற இந்த A/B இந்த இது அந்த ரேஷியோல இருக்கணும். அப்ப 4ஆல வகுக்கக்கூடியது டிவிசிபிலிட்டி ஆல்ரெடி படிக்கலன்னா ஒரு தடவை வீடியோவை பார்த்துருங்க. அதுக்காக தான் முதல் டிவிசிபிலிட்டி ஷார்ட்ஸ் போட்டேன். அப்ப நீங்க இங்க வந்து 4ஆல வகுப்படணும்னா லாஸ்ட் 2 டிஜிட் செக் பண்ணா போதும். ஸோ 10 4ஆல வகுப்படுமா? வகுப்படாது. 19 4ஆல வகுப்படுமா? வகுப்படாது. ஸோ பி அண்ட் டி இந்த ரெண்டுல ஒண்ணுதான் ஆன்சர். சரியா? அடுத்து 7ல செக் பண்ணுங்க. 7 520ல 7 வகுப்படுமா? வாய்ப்பே இல்லை. ஸோ பியும் கேன்சல். ஸோ 7ஆல வகுப்படக்கூடியது 910 தான். ஸோ டி மட்டும் தான் கரெக்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் டி. தேங்க்யூ.